ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் ரித்திகா ராஜ் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து பாப்பா வந்து அத்தை மார்க்கெட்லேருந்து வரும்போது மாதுளப்பழம் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை மட்டும் குடிச்சிட்டு அப்புறம் வெள்ளரி பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதை இப்போ இது வெயில் காலம் வந்ததுலேருந்து வாங்கிட்டு வந்துகிட்டே தான் இருக்காங்க. அப்புறம் ஒரு 1 வீக்காக வேண்டான்னு சொல்லிட்டேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் வாங்கிட்டு வரல. இப்போ இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் அதை எடுத்து போட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். வெள்ளரி பழம் எப்படி சூப்பராக வந்து வெடிச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக. இதெல்லாம் யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேலுக்கு வந்து இதுக்கு வந்து ஜூஸ் வேறு சொல்லியிருந்தான். மாதுளப்பழம் ஜூஸ் வாங்கிட்டு வரவும் கோவப்பட்டு அவன் தாயாட்ட வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மாதுளப்பழம் ஜூஸ் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு அப்புறம் நாளைக்கு ஜிஹெச்சுக்கு வந்து செக்கப் போகிறதுனால அவங்க ஆயாக்கிட்ட தான் மார்க்கெட்டில் பாப்பா விட்டுட்டு போவேன். சரி அப்போ வாங்கி தரேன் சாமி நானுன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகேம்மான்னு சொல்லிட்டேன். அப்புறம் இன்றைக்கி மார்க்கெட்லேருந்து என்ன காய் வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் அவரைக்காவும் வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும்தான் இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் முள்ளங்கி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மார்க்கெட்டில் இருந்து. அப்புறம் நாளைக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பார்த்திங்களா. அந்த அன்றைக்கி ஏதாவது காய் எடுத்துகிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருப்பாங்க. அவங்களாம் நிறையா எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாங்க. அதை எடுத்து வேஸ்ட்டாக போகிறதுன்றதுனால நான் வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறமேல் தர்பூசணி காய் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நொங்கு தான் கேட்டிருந்தேன் பாப்பா. நொங்கு நேற்றுக்கு கிடச்சிச்சு, இன்றைக்கி கிடைக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.